வணக்கம் நேயர்களே, வேந்தர் டிவி மற்றும் tamilmatrimony.com இணைந்து நடத்தும் சுயம்வர பார்வதி யாகம் கோயம்புத்தூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீன கிளைமடம் அப்படின்ற இடத்துல வெகு சிறப்பாக நடந்துகிட்டு வருது. அந்த வகையில் இன்னைக்கு நிறைய மக்கள் இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு திருமண தடை நீங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட ரொம்ப சிறப்பாக கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கோயம்புத்தூர்ல இருக்கிற பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீன கிளைமடம் அப்படின்ற இடத்துல தான் இப்போ சுயம்வர பார்வதி யாகம் நடக்க போகுது. திருமண தடை நீங்கி எல்லாருக்கும் சிறப்பான வாழ்க்கை அமையணுன்ற எண்ணத்தில் நடக்கப்படுற இந்த சுயம்வர பார்வதி யாகம் சற்று நேரத்தில் இன்னும் துவங்க போகுது. நிறைய மக்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை பார்த்து நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆன்மீக மனம் கமழும் தமிழகத்தின் தொழில் நகரமான கோவையில் பேரூர் என்னும் அற்புத தலத்தில் பட்டீஸ்வரர் அருள் புரியும் பக்திமிகு ஆலயம். இதனை ஒட்டி அமைந்துள்ளது பழமை மிகு திருவாவடுதுறை ஆதீனத்தின் கிளை மடம். இடவசதியை காரணமாக கொண்டு நமது வேந்தர் டிவியும் இணைந்து நடத்துகின்ற மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்காக திருமண தடைகளை விலக்கும் சுயம்வர பார்வதி யாகத்தினை இங்கு நடத்த திட்டமிட்டோம். புனிதமான இடத்திலே ஆண்டவன் அருளோடு நடக்கவிருக்கும் இந்த யாகம் பற்றிய அறிவிப்பினை தொடர்ந்து அணி அணியாக மக்கள் வரத் தொடங்கினர். கதிரவன் வான்வெளியை வலம் வரத் தொடங்கிய காலை நேரத்திலேயே மக்களின் அணிவகுப்பு ஆரம்பமானது. தோஷத்தால் தடை ஏற்பட்டு திருமணம் தள்ளிப்போன இளைஞர்களும் இளம் பெண்களும் மட்டுமின்றி தங்கள் மகன் அல்லது மகளின் மனநாளை காணத் துடித்த பெற்றோர்களும் அதிக அளவில் பதிவு செய்ய தொடங்கினர். அம்மா பேர் என்னம்மா? எஸ் விஜயலட்சுமி. சார் பேர்? ஸ்ரீனிவாஸ். ஓகே சார், எங்கேருந்து வரீங்க? நாங்கள் பேர் போஸ்ட் காலேஜ்லேருந்து வரோம். சரிங்கம்மா, எப்படி கேள்விப்பட்டீங்க? எப்படி ஒரு நாங்கள் இங்கே விளம்பரம் பண்ணால் வேந்தர் டிவி பார்ப்போம். நாங்கள் அதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பவானி இதிலெல்லாம் போட்டிருந்தாங்கல்ல வேந்தர் டிவி இது. நாங்கள் அதனால் அது கண்டினியூ பார்ப்போம். நைட் சண்டே பார்த்துட்டு இருக்கோம். சரிங்கம்மா. இப்போ நாங்கள் இந்த இது இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். சரிங்கம்மா, யாருக்காக பார்க்குறீங்க? எங்கள் பையனுக்காக. பையன் என்ன பண்ணுற? அப்படி பையன் எம்சிஏ படிச்சிருக்கான். எம்சிஏ பெங்களூரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான்.
சரி சொல்லுங்க சார் சொல்லுங்க. ஹரிங்க எஸ் ஹரி. சரிங்க பையன் எம்சிஏ படிச்சிருக்கான். இது ரெண்டாவது பையன். சரிங்க சார். ரெண்டாவது பையனுக்கு நல்லா வரணும் பார்க்குறோம். நாங்கள் கவர்நாடுக்கு சேர்ந்தவங்க. சரிங்க. நாங்கள் வந்து அதே ஏதோ காஸ்ட்ல எதிர்பார்க்குறீங்க? அதே காஸ்ட்டு பெங்களூரில் இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்தில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. சரி சார். இது உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 99428 334. பேருமா எங்க இருந்து? எங்கள் வைசால் ஸ்ட்ரீட்லேருந்து வரோம். எங்கள் பொண்ணு பேர் பவித்ரா. பவித்ரா. உங்க பொண்ணோட பேருமா? சௌந்தர்யா. சௌந்தர்யா. செட்டி வீதியிலேருந்து வர்றோம். சரி. சௌந்தர்யா என்ன பண்றாங்க? பிடெக் முடிச்சிருக்காங்க. இவங்க? பவித்ரா பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கிறா. சரிம்மா. என்ன மாதிரி வரணும் எதிர்பார்க்குறீங்க? நல்லா அமைதியான ஒரு பையனாக இருக்கணும். காஸ்ட்டுமா எந்த மாதிரி காஸ்ட் ஏதாவது? காசுனா மீடியமான ஒரு இது இருக்கும். பிள்ளை கூட்டணாங்க. பொறுமையான பையனாக வேணும். நல்ல எந்த கெட்ட பழக்கம் இல்லாத பையங்களா வேணும் எங்களுக்கு, அவ்வளோதான். கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு நல்ல பையனா. சொந்த வீடு இருந்தால் போதும், ரொம்ப எதிர்பார்க்கல. சொந்த வீடு இருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்கம்மா. உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 97 91 69 10 63. உங்க ஃபோன் நம்பர். 88 70 321 705. சரிங்கம்மா. இங்கே வந்ததுல நல்லது நடக்கணும்னு நாங்கள் நினச்சி வந்திருக்கோம். கண்டிப்பா நம்பி எல்லாத்துக்குமே போங்கம்மா. நல்லது நடக்கணும், எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். கண்டிப்பா நடக்கும்மா. நன்றி வாக்களது. இத்தனை பேரும் எத்தனை ஆவலோடு இந்த யாகத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் என்பதை அறியும் போது ஆச்சரியமாய் இருந்தது. மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில சுயம்பர பார்வதி யாகத்துல கலந்துகிட்ட மக்களுடைய வரன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலயமா டிவியில காட்ட போறோம். அதன் மூலயமா யாருக்காவது வரன் அமையும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குங்க. இந்த வரன்களை வாங்க பார்க்கலாம். பெயர் ரேவதி. வயது 32. உயரம் 5.3. மதம் ஹிந்து. கல்வி MBA. வேலை HR ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 908770 078880. பெயர் கேசவமூர்த்தி. வயது 27. உயரம் 5.3. சமூகம் சோழிய வெள்ளாளர். மதம் ஹிந்து. கல்வி BE. வேலை சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். விவரங்களுக்கு 908770 078880. பெயர் ரமேஷ் கண்ணன். வயது 38. உயரம் 6.6. சமூகம் கம்மா நாயுடு. மதம் ஹிந்து. கல்வி டிப்ளமா. வேலை பிசினஸ் அனலிஸ்ட். விவரங்களுக்கு 908770 078880. யாகம் மூலயமா என்ன நலன் கிடைக்குது, அதாவது என்ன பலன் நம்மளுக்காக கிடைக்குது அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் போய் டைப் பண்ணி பாருங்க. யாகம், அதனால ஏற்படுற வைப்ரேஷன், அது மூலயமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நல்லதுகள், இது எல்லாமே போட்டிருக்கு. விலாவரியாக சயின்டிஃபிக்கலாக எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல இவ்வளோ கேதரிங் இருக்கும் பொழுது அதை மக்கள் பார்த்து பேசிக்கும் பொழுது அதுலேயே வரன் கிடைக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான நல்ல விஷயங்கள் இப்படி ஒரு சுயம்பர பார்வதி யாகம் மூலயமா நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. இந்த யாகத்தை கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் பார்த்துட்டு வந்தாங்க. மனம்போல் மாங்கல்யம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். கோயம்புத்தூரில் திருவாவடுதுறை ஆதீன கிளை மடத்தில் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு யாகம். வாங்க கண்டினியூ பண்ணலாம். நாம் பல்வேறு இடங்களில் இந்த யாகத்தினை நடத்தி உள்ளோம். இந்த யாகங்களில் கலந்து கொண்ட பல பேர் திருமண தடைகள் விலகி தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயமாகி உள்ளதை கடிதங்கள் மூலமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் நமக்கு தெரியப்படுத்தி வருவது நமக்கு மட்டுமல்ல, இப்படி வருகின்ற அனைவருக்குமே மகிழ்ச்சியான செய்தியாய் உள்ளது. சார் வணக்கம், எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர்? கோவை மாவட்டம் பட்டணம்புதூர்லேருந்து வரேங்க. பேர் சார்? என்னோட பேர் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம். ஆமாம் சார் உங்கள் பேர்? சுபாஷ் சந்தர். சுபாஷ் சந்தர்.
ருக்மணி. ருக்மணி அம்மா, சரிங்கம்மா. சார் அவருக்கு தான் பார்க்குறீங்க இல்லையா? சுபாஷுக்கு தான் ஆமாம், பார்க்குறீங்க இல்லையா? என்னோட மகன் ஓகே, இவருக்காகத்தான் பெண்ணுக்காக வந்திருக்கேன். சரிங்க சார். என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? பொண்ணு வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்குன்னு, ரெண்டாவது ஒரு நல்ல குடும்ப பாங்கான பெண்ணு. ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான குலம் கோத்திரம் அந்த மாதிரி? இல்லை, நாங்கள் சோழி வேளாளர். அந்த சோழி வேளாளர் இல்லைன்னா இப்போ அந்த பிள்ளை கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எதாக இருந்தாலும் சரி. ஓகே ஓகே. நீங்கள் சொல்லுங்கள் சுபாஷ், நீங்கள் என்ன மாதிரி பெண் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, எனி டிகிரி படிச்சிருந்தா போதும். நான் எம்பிஏ பண்ணியிருக்கேன். சரி. இப்போ ஆப்டிடியூட் ட்ரெயினராக இருக்கேன் ஒரு இன்ஸ்டியூட்டில். ஸோ எனி டிகிரி படித்து ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் போதும். சரி சரிங்க. இப்போ இந்த யாகம் நடக்குது அப்படின்றது எப்படி கேள்விப்பட்டீங்க? இது வேந்தர் டிவியில் பார்த்தோம். வேத டிவியில் பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாங்கல்யமும் அமையும். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க சார். 9245721721. சரிங்க சார், கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. யாக நிகழ்வுகள் தொடங்க உள்ள நிலையில் யாக குண்டம் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் இறைவன் அம்மை இருவரின் திருவுருவங்கள் அலங்கரிக்கப்பட்டு ஆசி வழங்க தயார் நிலையில் இருப்பதை காண முடிகிறது. இரண்டு கலசங்கள் சுவாமி அம்பாளாக ஆவாகனம் செய்வதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. யாகத்தை நடத்தவிருக்கும் சிவாச்சாரியார் இன்றைய யாகத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை அனைவரும் அறியும் வண்ணம் பட்டியலிடுகிறார். வேந்தர் டிவி தமிழ் மேட்ரிமோனியில் இணைந்து வழங்கும் இந்த சுயம்பர பார்வதி யாகத்திற்கு வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக எல்லாம் வல்ல மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு. இங்கு மஞ்சளிலே பிள்ளையாரை எழுந்தருளச் செய்து பிள்ளையாருக்கு வழிபாடு செய்தல். எல்லாம் வல்ல மகா கணபதியை தங்கள் கருணையால் இவர்களது இடர்கள் தடைகள் விலகி திருமண வாழ்வும் சந்தோஷம் ஏற்பட வேண்டும் என்று சங்கல்பம் செய்ய உள்ளோம். அதன் பிறகு மகா சங்கல்பம் என்பது, இந்த மகா சங்கல்பத்திலே உங்களது அனைத்து வந்துள்ள திருமணமாகாத வரன்களது பெயர்களை சொல்லி அவர்களுக்கு விரைவில் திருமணம் ஏற்படும் பொருட்டும் நவக்கிரக தோஷங்கள் விலகி நன்மையும் சந்தோஷமும் பெற வேண்டும் என்று சங்கல்பம் செய்ய உள்ளோம். இதற்கு மகா சங்கல்பம் என்று பெயர். இந்த மகா சங்கல்பத்திலே நமது பாரத பூமி எப்பேற்பட்ட புண்ணிய பூமி, இந்த புண்ணிய பூமியில் நாம் பெறுவதற்கு எவ்வளவு பயன்பட்டு செய்திருக்க வேண்டும். பெரும் புண்ணியம் செய்தால் மட்டுமே இந்த பூமியிலே பிறக்க முடியும் என்பதற்காக உண்டான அனைத்து விதமான விஷயங்களும் அந்த மகா சங்கல்பத்திலே வரும். அப்பேற்பட்ட புண்ணிய பூமியிலே பிறந்துள்ள நாம் தெரிந்தோ தெரியாமலே செய்த தவறுகள், அதனை பாவங்கள் என்று சொல்வார்கள், அவைகளெல்லாம் விலகி நமக்கு நன்மையும் சந்தோஷமும் பெற வேண்டும் என்று சங்கல்பம் செய்து ஆதித்யாதி நவக்கிரக தோஷங்கள் விலக சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது என்று 9 கிரகங்களுக்கும் ஆபானம் செய்து அவர்களது தோஷம் விலக பிரார்த்தனை செய்ய உள்ளோம். அதன் பிறகு சுயம்பர பார்வதி பரமேஸ்வரன். யாகம் நடக்கவிருக்கும் மேடையில் திருமண கோலத்தில் எழுந்தருளி இருக்கும் தெய்வங்களை பற்றியும் கலசங்களை பற்றியும் சிவாச்சாரியார் விளக்குகிறார். இறை பரம்பொருள் நமக்கு சிவசக்தி வடிவமாக இங்கு எழுந்தருளி திருமண கோலத்திலே வீற்றிருக்கின்ற பரம்பொருள் நமது குறைகள் விலகி நமக்கு திருமண வாழ்வு பெற வேண்டும் என்று சங்கல்பம் செய்து எல்லாம் வல்ல உமையூர் பாகனாரை கலசங்களில் எழ செய்து அவர்களுக்கு முறைப்படி பஞ்சாசன பஞ்சாபரண பூஜை என்ற பூஜை செய்து சுயம்பர பார்வதி பரமேஸ்வரி ஆவாகனம் செய்ய உள்ளோம். அதன் பிறகு யாகத்திலே உலக நன்மை நமது சுயம்பர பார்வதி மூல மந்திரம் என்ற மந்திரத்தை இங்கு 1008 முறை ஹோமத்தில் செய்ய உள்ளோம். உங்களுக்கெல்லாம் கையில் ஒரு திரவியம் தருவோம், அதை நல்லா மனசில் பிரார்த்தனை பண்ணி
எங்கள்கிட்ட கொடுத்தனும் அப்படியே பாஸ் பண்ணால் நாங்கள் வந்து உள்ள யாகத்தில் சேர்க்கிறோம். அந்த மாதிரி அந்த யாகத்துக்கு உண்டான விஷயங்களை செய்ய போகிறோம். மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில் முக்கிய அம்சமாக வரன்களுடைய பட்டியலை உங்களுக்கு காட்டுறதை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா யாருக்கு தெரியும் நீங்கள் தேடுற வரன் இதில் கூட அமையலாம் இல்லையா? வாங்க வரனை பார்க்கலாம். பெயர் சதீஷ்குமார், வயது 29, உயரம் 5.5, சமூகம் வேட்டுவ கவுண்டர், மதம் ஹிந்து, கல்வி BE, வேலை டிசைனர். விவரங்களுக்கு 9087707880. பெயர் செந்தில்குமார், வயது 32, உயரம் 5.7, சமூகம் விஸ்வகர்மா, மதம் ஹிந்து, கல்வி HSC, வேலை பிசினஸ் அனலிஸ்ட். விவரங்களுக்கு 9087707880. பெயர் ஷாம் சுந்தர், வயது 32, உயரம் 5.10, சமூகம் வாணிய செட்டியார், மதம் ஹிந்து, கல்வி BE, வேலை மேனேஜர். விவரங்களுக்கு 9087707880. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மனம் போல் மாங்கல்யம் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பாக்கி இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க. கோயம்புத்தூர், பேரூர், திருவாவடுதுறை ஆதீனர் கிளை மடத்தில் ரொம்ப சிறப்பாக ஆரம்பிக்கவிருக்கு நம்ம சுயம்பர பார்வதி யாகம். இந்த யாகத்துடைய ஆரம்ப கட்ட பகுதியாக பூஜை நடந்துச்சு. அதாவது கோமாதாவுக்கு சிறப்புகள் செய்கிற மாதிரி பூஜையுடைய ஆரம்பம் இருந்தது. இப்போ வாங்க அந்த ஆரம்ப காட்சிகளை பார்க்கலாம். தொடக்க நிகழ்வாக திருவாவடுதுறை ஆதின கிளை மடத்தை சேர்ந்த தம்பிரான் சுவாமிகள் யாக மேடையில் எழுந்தருளி இறை மூர்த்தங்களுக்கு அர்ச்சனை செய்கிறார். அதோடு யாகம் நல்ல முறையில் நடந்தேற ஆசிகளை வழங்குகின்றார். யாகத்தின் முதல் நிகழ்ச்சியாக கோபூஜை நடக்கிறது. சகல தெய்வங்களும் குடிக்கொண்டிருக்கும் கோமாதா என்னும் பசுவிற்கு செய்கின்ற பூஜையானது சகல தெய்வங்களின் ஆசியையும் பெறுகின்ற அளவிலே நிகழ்கின்றது. அப்படி உட்கார்ந்த இடத்துல எல்லாம் காமதேனு பார்த்து பிரார்த்தனை பண்ணீங்க. நமது எல்லா தீவினைகளும் விலகி நல்லொருள் பெற வேண்டும் என்று காமதேனுவை பிரார்த்தனை செய்ய வேண்டுகிறோம். வந்துள்ள பக்த பெருமக்களையும் காமதேனு பூஜை. அனந்தா நமஹ, தர்மா நமஹ, ஞானா நமஹ, வைராக்ஞா நமஹ, ஐஸ்வர்யா நமஹ, பத்மா நமஹ, பத்மஸ்யோபரி பிரத்யக்ஷ காமதேனுவாசனாய நமஹ, பிரத்யக்ஷ காமதேனுமூர்த்தகே நமோ நமஹ. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. பிரத்யக்ஷ காமதேனு தேவ்யை நமோ நமஹ. 4 பாதங்களிலும் ரிக்வேதாய நமஹ, யஜுர்வேதாய நமஹ, சாமவேதாய நமஹ, அதர்வணவேதாய நமஹ, வேதபாதாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரஜனடகே சரோஜஹஸ்தே தமனதராம் சுககந்தமான்யசோபே பகவதிர்லபே மனோக்ஷிதமுஜ்ஞம் மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். பிரத்யக்ஷ காமதேனு. பேர் ஆர் காளிச்சாமி. எனக்காகவே பார்க்குறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன். தொண்டாமுத்தூர் வட்டம் கலிங்கநாயக்கம்பாளையம் கிராமங்க. சரிங்க. வேந்தர் டிவி பார்த்து தெரிஞ்சு நான் எப்படி திருப்தியாக இருந்தது உங்களுக்கு? ரொம்ப திருப்தியாக இருந்தது. சரிங்க. கொங்கு மண்டலம் கோவைக்கு வருகிறது தமிழ் மேட்ரிமோனியும் வேந்தர் டிவியும் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 9942714285. ஓகே. என்ன மாதிரி வரன்னு எதிர்பார்க்குறீங்க? எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே. எப்படி இருந்தாலும் ஓகே. கண்டிப்பாக ஒரு நல்ல மனசுக்கு நல்லதாக அமையும். வாங்க. எத்தனையோ மக்கள் மன நிறைவோடு இந்த யாகத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. வரன் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய பல பேருடைய பட்டியலை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பெயர் சுதாதேவி, வயது 32, உயரம் 5.5, சமூகம் தேவர் அகமுடையார், மதம் ஹிந்து, கல்வி PhD, வேலை ப்ரொஃபசர். விவரங்களுக்கு 9087707880. பெயர் வெங்கடேசராஜா, வயது 37, உயரம் 5.7, சமூகம் பிராமின் ஐயர், மதம் ஹிந்து, கல்வி MS இன்ஜினியரிங், வேலை என்ஜினியர். விவரங்களுக்கு 9087707880. பெயர் காவேரி, வயது 27, உயரம் 4.8, சமூகம் பிள்ளை, மதம் ஹிந்து, கல்வி MBA, வேலை என்ஜினியர்.
விவரங்களுக்கு 9087707880. என்ன நேயர்களே, மக்கள் எவ்வளவு பக்தியோட இந்த யாகத்துல கலந்துக்கிட்டு மனமுருக வேண்டுறாங்க அப்படின்றத பார்க்கும் பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த யாகத்துடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் மீண்டும் பார்க்க போறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.